சௌமியா சௌமியா சாமி எங்க இருக்க சௌமி? உன்னை நான் எப்படி தேடுவேன்? சௌமி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா சொல்லுங்க. என் சௌமியா எங்க? எங்க? நிமி என்னாச்சு? சரி 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 சரி, அழாத அழாத, கிடைச்சிடுவா. இங்கதாம்மா எங்கேயாவது இருப்பா, கிடைச்சிடுவா. நிமி, சௌமியாவை காணோம்னு எல்லா இடத்துலயும் தேடினீங்களாமே, அவ கிடைச்சாலா இல்லையா? கடத்திட்டாங்க. வெளிய போகாதவ எப்படி போனான்னு தெரியல. சமய பார்த்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா கிடைச்சிருவா. என் வீட்டுக்கார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்றேன். அம்மா, சௌமி கிடைக்கலமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலம்மா. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டேன், யாரும் பார்க்கல. சுகன்யா, என்னம்மா? எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. நீ தேவையில்லாம எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அந்த குழந்தையோட போட்டோவை என் செல்லுக்கு அனுப்பி வை, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஜெகன், எல்லா செக் போஸ்டையும் உடனே க்ளோஸ் பண்ணு. ஒரு 8 வயசு குழந்தை காணாம போயிடுச்சான். எந்த வண்டியையும் செக் பண்ணாம விடாத. அந்த குழந்தை இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா. அவ பேரு சௌமியா, எனக்கு தெரிஞ்சவங்க. உடனே தேடுங்க. அண்ணா, உங்க போன்ல குழந்தையோட போட்டோ இருக்கா? இல்லம்மா, என்கிட்ட போட்டோ எதுவும் இல்ல. என்கிட்ட இருக்கு, வீட்ல இருக்கு. இருங்க எடுத்து இரு, நானும் வரேன். இதுதான் இருக்கு. இது போதுமா? இது போதும். நான் என் போன்ல போட்டோ எடுத்துக்கிறேன். சீக்கிரம் எடுங்க. என்னாச்சு? இதை ஏன் அனுப்ப முடியல? இங்க நெட்வொர்க் கிடைக்கல. நான் வெளியே போய் அனுப்புறேன். இத்தனை நாள் அவளை வெளியே அனுப்பாம இருந்தேன். இன்னைக்கு நானே அவளை வெளியே போய் விளையாட சொன்னேன். என் செல்ல சௌமியா இப்ப எங்க இருக்கா? அழாதம்மா, நிச்சயம் கிடைச்சிடுவா. நான் அவருக்கு போட்டோவை அனுப்பிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா கிடைச்சிருவா. இப்படி அழுதுட்டே இருக்காதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. வெளியே விளையாடிட்டு இருக்க பசங்க சௌமியா மெயின் ரோட் பக்கமா போனதா சொன்னாங்க. என்ன மெயின் ரோடா? இதோ
இப்ப என்ன இப்ப எதுக்குமா நீ அங்க போற நிமி உனதான் போகாதம்மா சொன்னா கேள் நிமி அக்கா, நில்லுங்க. குட்டி இங்க வா. நீ எங்கேயும் போக வேண்டாம். ஹோம்வொர்க் பண்ணணும்ல, இங்கே இரு. கடவுளே, என் பேத்தி சௌமியாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அவளை நீங்க தான் காப்பாத்தணும். நிமி நிமி இங்க பாருங்க, குழந்தையோட போட்டோ நம்ம கைக்கு வந்துருச்சு. சாயங்காலத்துக்குள்ள கண்டுபிடிக்கணுமா? எல்லா காரையும் செக் பண்ணுங்க. நிமி போகாத ஏம்மா, கேளு இந்த குழந்தைய பாத்தீங்களா? நிமி என் குழந்தைய பாத்தீங்களா? ஏய் சொன்னா கேளு பைத்தியமா நிமி நில்லு என் குழந்தைய நான் தேடி ஆகணும், என்ன தடுக்காதீங்க. என் செல்லம். சார் சார் நில்லுங்க சார். மேடம், இந்த குழந்தைய நீங்க பாத்துருக்கு. இவ்வளவுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். சரிங்க பாருங்க, குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்லைங்க, இன்னும் கிடைக்கல. எல்லா செக் போஸ்டையும் லாக் பண்ணிட்டோம். ஒரு வண்டி விடாம பாத்துக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் கிடைச்சிரும். நீங்களே எதுக்கு வேலையில இருக்கீங்க? சின்ன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல, சாயங்காலத்துக்குள்ள குழந்தைய கண்டுபிடிக்கல. உங்க எல்லாரையும் சத்தியமா வேலையை விட்டு எடுத்துட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை. தயவு செஞ்சு அழாதீங்க. எந்த நியூஸ் கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். இல்ல, நான் போக மாட்டேன். என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என் குழந்தை எங்க இருக்கா? நிமி நான் தேடணும். நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நாம 3 பேரும் சேர்ந்து அவளை தேடுவோம். நீ அந்த பக்கம் போ, அவங்க இந்த பக்கம் போட்டோம், நான் அந்த பக்கம் போறேன். சரிண்ணா. சரி. தம்பி, என்ன சார்? 8 வயசுல ஒரு பொன் குழந்தைய பாத்தீங்களா? இல்ல இந்த சார். பக்கம் வந்தாளா? இல்ல சார், நான் பார்க்கல. சௌமியா தம்பி தம்பி சீக்கிரம் வாங்களேன். என்ன வாங்க சார்? வாங்க. இந்த மோட்டார் சைக்கிள் யாரு? என்னதுதான் சார்? இந்த வண்டியை எனக்கு தர முடியுமா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். கொஞ்சம் பக்கத்துல போகணும். நான் இந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இருக்காங்க, அவர் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க கொடுத்தீங்கன்னா போயிட்டு உடனே வந்துருவேன். கொஞ்சம் சாவி கொடுங்களேன். சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி.
அவளை ஒழுங்கா போத்தி கூட்டிட்டு போ. நீ போறதுக்குள்ள அவன் மயக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ யார் கண்டியாவது பட்டுருவா. ஜாக்கிரதை. முகத்தை மூட்டியா போ. இதோ பாரு, போலீஸ் கிட்ட மாட்டிக்காத, பார்த்து போ. யாராவது இந்த குழந்தைய பாத்தீங்களா? ஏன் பொண்ணுதான் காணாம போயிட்டா. யாராவது இந்த குழந்தைய பாத்தீங்களா? ஒரு வண்டி விடாம எல்லா வண்டியும் கரெக்டா செக் பண்ணுங்க. ஓகே சார். அந்த வண்டியை நிறுத்துங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க. சார் இந்தாங்க. நானா சார்? சொல்லுங்க. எல்லா வண்டியும் கரெக்டா செக் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு வண்டி கூட விடல. நிச்சயமா குழந்தை சீக்கிரமா கிடைச்சிடும் சார். குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா? குழந்தைய பாத்தீங்களா? ஐயா, வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா, அவ கிடைச்சா போலீஸ்காரன் கொண்டு வந்து விடுவாங்க. என்ன நிறுத்து. டிக்கிய தர. ஏன் டிக்கெட் ஆகணும்? சொல்றேன்ல, டிக்கிய தர. எதுமே நான் சொல்றத கேளு. டிக்கிய தர. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கறாங்க? என்னாச்சு? டிக்கிய தர. சார் சார், என்னங்க ஆச்சு? டிக்கெட் தரங்க. டிக்கிய தர. பாருங்க. என்ன? பாத்தியா? நல்லா பாரு, உன் பொண்ணு எங்க இருக்கா? ஏன் எல்லாரும் இப்படி டார்ச்சர் பண்ற? சாரி சார், மன்னிச்சிடுங்க. நீங்க கிளம்புங்க. சார், இந்த மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் வழி மறிக்காதீங்க. சரிங்க, நான் உங்களுக்கு என்ன கூட்டிட்டு பைத்தியமா? வரேன். ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. சாரி சார், சாரி சார், மன்னிச்சிடுங்க. நிம்மி, ஏன் இப்படி பண்ற? எல்லாரும் சந்தேகப்படாத. போலீஸ் கிட்ட சொல்லிருக்கோம்ல, அவங்க தேடுவாங்க. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. நான் வர மாட்டேன். இந்த செல்லம், இந்த பாலக்குடி எல்லாத்தையும் குடிக்கணும், மிச்சம் வைக்க கூடாது. குடி. பாட்டி, சௌமியா அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையே. நம்ம வேணா தேடி போலாமா? எதுக்கு? அவளை தேடிதான் எல்லாரும் போயிருக்காங்கல்ல, நாம வேற எதுக்கு போகணும்? தேவையானவங்க தேடட்டும். ஆஹா, சரி சரி, பேசிக்கிட்டே நீ என்ன ஏமாத்தாத. இந்த பால் அப்புறம் குடிச்சிரு. குடி குடி குடி. சமத்த குட்டி. அம்மா தாயே, என் சௌமியாவை காப்பாத்துங்க. அவளுக்கு இதுக்கு மேல எந்த துன்பத்தையும் கொடுக்காதீங்க. அவளுக்கு துணையா இருந்து காப்பாத்துங்க தாயே. நிம்மி, या देवी सर्वभूतेषु दुर्गारूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः. தாயே தேவி, என் ராஜகுமாரியை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் வாழ்க்கையோட வானவில்லே என் குழந்தைதான். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா தாயே. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தை எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு. அவ எந்த உலகத்துல இருந்தாலும்
அவளை நான் போராடி மீட்டுடுவேன். இவளுக்கு என்னாச்சு? இது என் சௌமியோட தாவணிதான். சௌமி, 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 சௌமி. சௌமி, 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 கதவு தரமா? சௌமி, சௌமி, கவலைப்படாதம்மா, உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். சௌமி, கதவு திறக்க மாட்டேங்குது. சௌமியா, சௌமியா செல்லோ, இங்க பாருமா. என்னாச்சுமா உனக்கு? அம்மா வந்துட்டேம்மா. சௌமியா, சௌமியா கண்ணு திறந்து பாருமா. அம்மா வந்துட்டேம்மா, இங்க பாரு. சௌமியா, என்னமாச்சு உனக்கு? உனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சௌமியா, இங்க பாருமா, கண்ணு திறந்து பாருமா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? உனக்கு ஒண்ணும் ஆகல. எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் தான். இந்தா சுமதி குட்டி, ஒரே ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாம். ஐஸ்கிரீம் வேணும்னா இதடி சாப்பிடணும், என்ன? அப்பதான் வாங்கி தருவேன். இன்னையோட சௌமியாங்கிற பேச்சே இந்த வீட்ல இருக்காது. பாட்டி, இவ்ளோ நேரம் ஆகியும் சௌமியா அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எப்ப வருவாங்க? எல்லாரும் அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. அக்கா எப்ப வருவாங்க பாட்டி? ஆ, அவ வந்துருவாமா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சௌமியா, கண்ணை திறந்து பாருமா. வேளங்கார திரும்பி வந்துட்டான். அக்கா, சௌமி, நீங்க கிடைச்சாளா? எங்க மாறுதா? ரொம்ப மயங்கி இருக்காளே. நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா? வேண்டாம். தேவைப்பட்ட நானே இவ்வளவு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன். அக்கா கிடைச்சிட்டாங்கல்ல, நாம இதுக்காக சாமிக்கு பாயசம் பண்ணலாம். ஏன் அக்கா சௌமி. பேசல? உடம்பு சரியில்லையா? சௌமி,
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுண்ணா. நம்ம சௌமியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். என் பொண்ணு வீட்ல தனியா இருக்கா. ஏதாவது ஒரு கஷ்டம்னா குரல் கொடுங்க, உடனே ஓடி வந்துடுறேன். வரட்டுமாண்ணா? வரேம்மா. அப்பா, அக்காக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நில்லு சுமதி, நீ எதுக்கு அங்க போற? ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொன்னல. அம்மாவும் பொண்ணும் தினமும் இப்படித்தான் டிராமா பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, என் கூட வா. இன்னையோட சனிய தொலைஞ்சது தலைமுடிகிறதான சந்தோஷப்பட்டேனே. ஏன் அதிர்ஷ்டம் குழந்தையோட துப்பட்டா இவ கண்ணுல பட்டுருச்சு. சௌமி, சௌமி எந்திரிமா, கண்ணை திறந்து பாருமா செல்லம். இங்க பாரு சௌமி, இப்ப நீ என்ன பாக்கலன்னா அம்மா அழுவ. இது பாரு, நீ அம்மா செல்லம் தானே. அம்மா சொன்னதுக்கு அப்புறமும் ஏமா கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிற? சௌமி, அம்மா அழறேன் பாருடா. சௌமி, அம்மா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டருக்கா? வேண்டாமா, டாக்டர் மட்டும் இங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டா இந்த விஷயம் தெரிஞ்சிடுமேமா. இப்ப என்னம்மா பண்றது? என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. என் சௌமியா கண்ணை திறக்க மாட்டேங்கிறா. நீ டாக்டருக்கு நிம்மி, நல்லா யோசிச்சு சொல்லுமா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டேம்மா. எனக்கு எனக்கு என் குழந்தைதான் முக்கியம், வேற எதை பத்தியும் கவலை இல்ல. உடனே ஃபோன் பண்ணுமா, சீக்கிரமா அவர் வர சொல்லு. சரிம்மா. சௌமி, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? டாக்டர் இங்க வர நான் அனுமதிக்க மாட்டேன். அவளுக்கு இன்னும் உயிர் இருக்குல்ல, கொஞ்ச நேரத்தில் தானா கண்ண திறப்பான். டாக்டர் இங்க வந்தா நம்ம ரகசியம் ஊருக்கு தெரிஞ்சிடும். இல்ல ஆனா மாப்பிள்ளை சௌமியா இருக்கிற நிலைமைய பாருங்க. உயிரோட தானே இருக்கா, செத்து போகல. இது களங்கமான ஜீவன், அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. சௌமியா, சௌமியா செல்லம், கண்ணு திறப்பா, கண்ணு திறடா என் தங்கம். அந்த நாசமா போறவே என் குழந்தைய என்ன பண்ணான்னு தெரியலையே. அம்மா ஏதாவது செய்யுமா. நிம்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நிம்மி, நீ கவலைப்படாத, என்கிட்ட மூலிகை ஒத்தடை இருக்கு. அம்மா தேவி, என் குழந்தைய காட்டினியே, இவளுக்கு உயிர் பிச்சை கொடுமா. இது எனக்கு ஒரு சித்த வைத்தியர் கொடுத்தாரு. எந்த மயக்கமா இருந்தாலும் இது மூந்து பார்த்தா தெளிஞ்சுடும் சொன்னாரு. என்னமாச்சு? ஏன் இவளுக்கு மயக்கம் தெரியல? இவ்வளவு நேரமா வச்சோம், ஏமா மயக்கம் தெரியல? அம்மா, அம்மா சொல்லுமா. எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியல. இதுக்கு மேல பொறுக்க முடியாது. நான் இப்பவே என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன். யோசிச்சு பேச மாட்டே நீ. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்கற. ஹாஸ்பிட்டல் போனா என்ன ஆகும்னு தெரியல. என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் சரி, என் குழந்தைக்கு மயக்கம் தெரியல. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? நிமி, நில்லு, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு வழி மறிக்காதீங்க. தள்ளுங்க. அம்மா